ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து நம்ம யூனிட் 3 ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரிலையபிலிட்டி அனாலிசிஸ், இன்னொன்று வந்து வெய்புல் அனாலிசிஸ். ரெண்டுமே ஈச் 8 மார்க்கில் 7 மார்க்கில் கேட்கலாம். இல்லையா ஒன்னொன்னையும் 14 மார்க்கில் கூட கேட்கலாம். அது வந்து கொஷின் பேப்பரில் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலையபிலிட்டி அனாலிசிஸ் பார்க்குறோம். ரிலையபிலிட்டி அனாலிசிஸ்னால் என்னென்னா, ஒரு காம்போனண்ட் இல்லைனா ஒரு சிஸ்டமோட அது ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, ஃபெயிலியர் இல்லாமல் அதோட டாஸ்க் எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது தான் ரிலையபிலிட்டி அனாலிசிஸ். இது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் நான் செய்கிறேன்னா, அதோட லைஃப் டைம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதோட ஃபெயிலியர் ரேட் என்ன, இந்த டைம்க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது என்னென்ன கீ கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர் ஆஃப் டி அப்படின்னா என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல். லேம்டானா என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபெயிலியர். ஓகேவா? அப்புறம் வந்து இதில் வந்து எம்டிடிஎஃப், எம்டிபிஎஃப் யூஸ் பண்ணுவாங்க. எம்டிடிஎஃப்னா என்னென்னா மீன் டைம் டு ஃபெயிலியர். எம்டிபிஎஃப்னா என்னென்னா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். ஓகேவா? அப்புறம் வந்து இதில் லைவ் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மெயின்லி வெய்புல்லு, நார்மல், லாக் நார்மல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ஹசார்ட் ரேட், லைஃப் சைக்கிள்ஸ்லாம் இதில் வந்து ஒரு கீ கான்செப்டாக இது எல்லாமே மேலே பார்த்ததெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இம்ப்ரூவ் ப்ராடக்ட் குவாலிட்டி, ரெடியூஸ் வாரண்டி காஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரேக் வந்து நான் பிரேக் ஒயர் வந்து ஒரு கம்பெனி செய்கிறாங்க அப்படின்னா, இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கு ஒரு வாரண்டி தருவாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கான ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகும். ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரினா அவங்களோட டர்பைன் பிளேடை இத்தனை ட்ராவலிங்கில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு. அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா மிஷினை வந்து மானிட்டர் பண்ணி இந்த டைமுக்குள்ளே சர்வீஸ் பண்ணுறது அதுக்கு. இதுக்கெலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸு. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து வெய்புல் அனாலிசிஸ் பார்க்குறோம். வெய்புல் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். அது மட்டும் வெறும் அனாலிசிஸ் தான் அது. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். எப்படின்னா, ஒரு ப்ராடக்டோட பிஹேவியர் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு ஃபெயிலியர் வந்து ஃபெயிலியரை வச்சு அதோட பிஹேவியரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெய்புல் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பீட்டான்றது வந்து யூஸ் பண்ணுவோம். பீட்டானா என்னென்னா டைப் ஆஃப் ஃபெயிலியர். ஓகேவா? இப்போ வந்து பீட்டா வந்து லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து சொன்ன டைமுக்கு இயர்லியாகவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1னா என்னென்னா ரேண்டமாக ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது மேபி இயர்லியாகவும் ஆயிருக்கலாம், இல்லைனா லேட்டாக கூட ஆயிருக்கலாம். பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1னா இதுதான் வந்து ஒரு ஆக்சுவலான குட் ப்ராடக்ட். எப்படின்னா, நான் சொன்ன லைஃப் டைமுக்கு மேலே தான் வந்து அது ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 தான் பீட்டா எப்படி யூஸ் பண்ணுறோன்னு. இப்போ வந்து ஒய் வெய்புல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து மேலே பார்த்ததே அப்படியே எழுதிருங்க. எப்படின்னா ரிலையபிலிட்டி அனாலிசிஸ்க்கு வந்ததே தான் இதுக்கும் வரும். இப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து வெய்புல் அனாலிசிஸை வந்து யூஸ் பண்ணுறேன். அது எப்படின்னா, ஒரு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் மிஷினோட வெய்பு மிஷினோட எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதில் வந்து எப்படி அதை ஸ்டாப் எப்படி அது ஃபெயில் ஆகும்னா, பால் பியரிங்ஸ் போச்சுன்னா, அந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கே பிரேக் டவுன் ஆயிரும். அப்படி இருக்கப்போ, ஒரு 20 பியரிங்ஸை எடுத்து, அதை வந்து நான் வெய்புல் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதுக்கு வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா, ரேங்க் ரிகர்ஷன் வந்து மினி டேபு, ரிலையபிள் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு சம் தான். இந்த சம் வந்து நம்ம இந்த 8 மார்க்கோ 14 மார்க்கோ போட முடியாது. இது வந்து ஒரு மேக்ஸில் M4 பேப்பர் அந்த மாதிரி போடுற சம்மு. அதனால் இங்கே வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடுக்கிற டேட்டா வச்சு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பீட்டா வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல 3.2 கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த பியரிங்ஸ்னால் அவங்க கம்பெனி கொடுத்த வாரண்டியை விட அதிக டேஸ் ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே இந்த பீட்டா வேல்யூ பாருங்கள், மைனஸில் போயிருந்ததுன்னா அந்த கம்பெனி சொன்னதை விட சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து கன்சியூமர் கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் போடலாம். இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு டியூனா 0னா ரேண்டமாக ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை வச்சு தான் டிசிஷன் டேக்கன் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40% ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா மிஷின் டவுன் டைம். ஏன்னா அது வந்து அதோட ஒர்க் டைமை விட அதிகமாகவே ஒர்க் பண்ணிருச்சு இல்லை, அந்த 3 சம்திங் வந்ததில்ல. அதனால் அது வந்து ஓகே, இது வந்து ப்ராப்பரான ஒரு பால் பியரிங் தான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வெய்புல் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இதோட நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு எக்ஸாம். ஒரு நாளில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வெறும் ஸ்டடி ரிலேட்டடாக போகாமல் சயின்டிஃபிக், அப்புறம் வந்து
சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்புறம் ஃபேக்ட் இதெல்லாம் வச்சு வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் வித் டெக் பீஸ் லேப். தேங்க் யூ.